இந்த விவோ Y31 5G இந்த போன் வந்து தளபதி மொபைல்ஸ்ல நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. இதோட பிரைஸ் வந்து 15,500 வந்து லான்ச் பண்ணாங்க. 15,500 கொடுத்து நிறைய பேர் இந்த போனை வந்து வாங்கியிருக்கீங்க. நம்ம கடையில மட்டும் இல்ல, எல்லா கடையிலுமே இந்த போனை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க 15,500 கொடுத்து. இப்போ இந்த போனோட ரேட் வந்து 19,000. சரிங்களா? உங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லாட்டி நீங்க ஆன்லைன்ல கூட செக் பண்ணி பாத்துக்கோங்க, அமேசான்ல கூட போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. 19,000 தான். எல்லாம் எல்லா கடையிலயும் கொஞ்சம் விசாரிச்சுக்கோங்க ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கான்ட்டு. சரிங்களா? கண்டிப்பா ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3,500 வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 15,500 வந்த போன் இப்போ வந்து 19,000. சரிங்களா? அதனால வந்து கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இப்போ எல்லா போனோட ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த மாடல் மட்டும் இல்லை, இந்த பிராண்ட் மட்டும் இல்லை, எல்லா பிராண்டோட ரேட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. நான் அஃபீஷியலா இதை மட்டும் ஏன் சொல்றேன்னா, இது நிறைய பேர் வந்து வாங்கியிருக்கீங்க விவோல. அதனால ரேட் வந்து தெரிஞ்சுக்கணும்ல நீங்க, அதனால கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்றேன், தெரிஞ்சுக்கோங்க. ரேட் வந்து 3,500 வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து 4GB 128 வந்து 19,000, 6GB 128 வந்து உங்களுக்கு 21,000. அப்போ வந்து 15,500 கொடுத்து நீங்க வாங்கின போன் இப்போ வந்து உங்களுக்கு ரேட் பாத்தீங்கன்னா 19,000, 3,500 வந்து கூட்டியிருக்காங்க. கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? உண்மையிலேயே வந்து கஷ்டமான நியூஸ் தான், கொஞ்சம் வருத்தமான இதுதான். சரிங்களா? ஒரு போனோட ரேட் வந்து ஒரு 500 வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்ல 1000 இன்க்ரீஸ் பண்ணலாம். 3,500 வந்து இன்க்ரீஸ் பண்ணது கண்டிப்பா யாராலும் ஏத்துக்க முடியாதுதான். விவோட Y31 வந்து ரேட் வந்து இப்போ 19,000. சரிங்களா? நீங்க ஆன்லைன்ல போய் பர்ச்சேஸ் பண்ணாலும் 19,000 தான். நம்ம தளபதி மொபைல்ஸ்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணாலும் 19,000 தான். இல்ல நீங்க வேற கடையில போய் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் 19,000 தான். எல்லா இடத்துலயுமே வந்து ரேட் வந்து 19,000. 4GB 128 ரேட் வந்து கூட்டிட்டாங்க. கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க.